மக்களே, இன்றைக்கு நான் ஆரம்பரி கதைக்க போகிறேன்டா. நேற்றுலேருந்து தான் போய்கொண்டிருக்கு பதிவில் வந்து ஃபேஸ்புக்கில் போய்கொண்டிருக்கு. என்னென்னு சொன்னால், இவர் ஒரு மஹிந்த ராஜபக்ச அவையில் ஒரு கூட்டத்தில் இவர் போய் பேசுகிறார். எங்கட பைத்தியம்தான் அது போய் பேசுது. எப்படி என்று சொன்னால், தனக்கு சின்ன காலத்திலேருந்து ஜனாதிபதி என்று சொன்னால் மஹிந்த ஐயாவாம். சரியா, 2029 மகன் நாமல் ராஜபக்சானாம் வருவாராம், தான் அடித்து சொல்கிறாராம். அப்போ அந்த ரோஹித அபய குணவர்த்தனாவோ அவரோடு சொல்லியிருக்கிறார். அதாவது வடக்கில் அர்ச்சுன ராமநாதன் தான் தங்கள ஒரு ஏஜென்ட் மாதிரி அதே கூட்டத்தில் சொல்லியிருக்கிறான். எனக்கண்டா மக்கள் நீங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பீங்களானே, இது பார்க்காத ஆக்களுக்கு சொல்கிறேன், இந்த விஷயம் தெரியாத ஆக்களுக்கு சொல்கிறேன். இது எங்கே போய் முடியுமோ தெரியாது. இது 2029 மட்டும் இது அரசியலில் இருக்குமோ தெரியாது. ஏன்டா இவருக்கு எதிராக கணக்க குற்றச்சாட்டுகள் இருக்குது. நான் நினைக்கிறேன் இவருக்கு அந்த 29 கேஸ் இருக்குல்ல போலீஸில், அது சில நேரம் விசாரணைக்கு வரைக்க இவரை போடுறோண்டாலும் இந்த பார்லிமெண்ட் பதவி காலத்துக்கு புறான்னு இவருக்கு ஆபத்து வரும். அது தெரிஞ்ச அடுத்த முறை மஹிந்த ஐயா தான் வருமென்று சொல்லி மஹிந்த ஐயா மகன் தான் வருமென்று அங்கே செம்புதுக்குறாரோ தெரியாது. இதுண்ட ஒவ்வொரு பேச்சையும் பார்த்தா கடுப்பில் ஆக்கெல்லாம் இருக்கிறோம். எனக்கும் தான் கடுப்பு தான். இல்லை, என்ன நடந்தது 2009 என்ன நடந்தது இந்த குப்பாவுக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியாது. அதுக்கு காரணம் யார்? நீ போட்டுற மஹிந்த ஐயா தான். இப்போ பாருங்க எவ்வளோ நடக்குது. இப்போ ஈஸ்டர் தாக்குதலில் எவ்வளோ பேர்கள் அடிபடுதுன்னு சொல்லி அதுக்கும் அதே குடும்பம் தான் காரணம். இதுகளெல்லாம் தெரிஞ்சு இந்த காலத்திலேயே இது போய் அங்கே சேர்ந்து அப்படி அந்த கூட்டத்தில் கதைக்குது, சிரித்து கதைக்குது. அந்த சிங்களத்தில் சொல்லிக்க அந்த என்னென்னு சொல்கிறது, இந்த காலை கழுவி கதைப்பாங்களோ சில பேர், அதான் உண்மை. நீங்கள் அந்த சின்ன ஒரு பதிவாங்களை பின்னுக்கு போட்டு விட்றேன்னு பாருங்கோ. அந்த அப்படி அது ஒரு தமிழனா இது கிடையாது, தமிழன் இல்லை போலாம் கிடக்கு. எனக்கு அப்படி தான் தமிழன் இப்படி ஒரு தானம் இருக்க மாட்டாங்க. சரியா, ஒன்று தமிழன் இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறாங்க. அதோட இதையும் ஜெயிக்கணும் பிள்ளைங்கிட்டா. அதை சில தமிழர் இருப்பான் இருக்கிறாங்களானே, மஹிந்த ஐயாவோட கூட்டி சேர டக்ளஸ் மாதிரியானாங்கள், அதோட இந்த நாயையும் ஜெயிக்கணும். இது ஒரு வித்தியாசம் என்று நினச்ச நாங்கள். இது அதுதான் அந்த கூட்டம் தான். அந்த மற்றவனுக்கு இன்னொன்று உண்டி கழுவி வாழ்கிறாக்கள். இது ஒரு அசிங்கமாக இருக்கும். அப்படி தான் இந்த 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 பண்டி கூட்டம். மற்றது இப்போ இன்னொன்று மலிங்கடை கட்சிக்கிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சுரேஷ் சாலே, அந்த துவான் சுரேஷ் சாலே, அவனை அதாவது அவனில் புலம்பெயர்ந்த மக்களுக்கு கோபம் இல்லையா அண்ட் அவர் செய்கிறது சரி மாதிரி. ஐயோ, எங்கே போய் இதெல்லாம் சொல்கிறான். சுரேஷ் சாலையை பற்றி என்ன அவனுக்கு தெரியும்? உலகமே அவனை கழுவி ஊற்றுது. எல்லா நாட்டு பத்திரிகைகள்லையும் எல்லா நாட்டு பேப்பர்லேயும் அவன்கிட்ட இதான் போகுது. இது தெரியாமல் இது எங்கேயோ என்னத்தையோ எல்லாம் முடித்து போட்டு கதைக்குது. இப்போ அந்த விஜயை பிடிச்சி தொங்குறத விட்டுட்டார். ஏண்டா விஜய் வர கண்டும் காணாம விட்டபடியால் இப்போ விஜயை பற்றி கதைக்கிறதில்ல, தமிழ்நாட்டு அரசியலை பற்றி கதைக்கிறதில்ல, வடக்கு கிழக்கு அங்கே கொண்டு சேர்க்கணுமெல்லாம் கதைக்கிறதில்ல. இப்போ மஹிந்த ஐயா பிடிச்சி தொங்குது. அப்பப்போ ஒவ்வொரு காலகட்டம் வரைக்கும் அங்கங்கே போய் தொங்குறது போல எனக்கு. சரியா, கொஞ்சம் பேர் அவருக்கு ஆனால் இப்போ அந்த பெய்ட் ஒர்க்கர்ஸ் வச்சுக்கிறார். யார் வர்றான் டாக்டர் தனக்கு எதிராக எங்காச்சும் அவைக்கு அந்த பெய்ட் ஒர்க்கரை வச்சு கொண்டு அவர் யூடியூப்பராக இருக்கலாம், ஃபேஸ்புக் ஆளாக இருக்கலாம், அவையில் கொண்டு மற்ற ஆக்களுக்கு சேறு பூச வலிக்கிற வருவார். ஆனால் கனவேர் அதை பற்றி பயம் இல்லை. ஆனால் இது எல்லோரும் கவனிங்க. ஒரு இப்போ எங்கே மாறிட்டார், முதல் எப்படி வந்தவர் இப்போ எங்கே நிற்கிறார் அப்படி நீங்கள் பாருங்கோ எல்லோரும். இதுக்கு இவருக்கு கனவேர் இப்போ எல்லாம் குறைஞ்சிட்டு இவற்றை ஆக்கல்ன்ற சொல்கிற ஆக்களும் பேசாமல் தான் வைக்கணும் வேண்டிய அவைக்கு தங்களை கடிவில் போண்டு இப்போ எல்லாம் குறைச்சிட்டோம். ஈஸ்டர் அட்டாக்கில் சுரேஷ் சாலையான மெயினாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அவர் எவ்வளோ அநியாயம் செய்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மக்களை கேட்டால் தான் தெரியும். சரியா, இதில் நானும் பாதிக்கப்பட்டான். ஏன்னா ஈஸ்டர் அட்டாக்கில் 2019 நான் மயிலாடுதுறை முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இருந்தேன். அப்போ நான் இங்கே இலங்கைக்கு வந்துட்டேன். அப்போ கொழும்புலாம் இருந்தேன். கொழும்பில் இருக்க அப்போ உங்களுக்கு தெரியும் நல்லாட்சி இருந்தது. நல்லாட்சி இருக்க மைத்திரி, உங்களுக்கு தெரியும் மைத்திரி, ரணில் பிரைம் மினிஸ்டர், மைத்திரி ஜனாதிபதி. அப்போ நாங்கள் அந்த ஐடென்டி கார்டு கொண்டு இருக்கிறதில்ல, இல்லை பாஸ்போர்ட்டு கொண்டு இருக்கிறதில்ல. என்ன நல்லாட்சி இருக்குது பக்கத்தில் ஆனே சீதுவை சந்தைக்கு போட்டு வருவோம்ட்டு நான் வாகனத்தில் போனான். போயிருக்க நான் உடையில் டிரைவர் இருந்தது. அப்போ அந்த குண்டு வெடிப்பு நடந்த பிறகு எங்களுக்கு தெரியாத இந்த எமர்ஜென்சி போட்டு அதை அவசர கால நிலைமை இருந்தால் தெரியாது.
அப்போ படக்கண்டு ஒரு சிவிலில் இருந்த போலீஸ், எனக்கு அது போலீஸ்னு தெரியாது, மறைச்சு எங்கே போகிறீர்கள், ஐடென்டி கார்டு எங்கேன்னு கேட்டுது. உண்மையாக ஐடென்டி கார்டு கொண்டு போயில, பாஸ்போர்ட் கட்டு அதுவும் கொண்டு போயில. அப்போ ஒரு ஒரு 10:30 வரும், 10:11 காலம் வரும், பிடிச்சி கொண்டு சீதுவா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சிருந்து என்ன வச்சு கேட்க, வேறு முஸ்லீம் பொம்பளைகளும் அங்கே வந்து பிடிபட்டு இருந்தது. பாவியாலும் இதே பிரச்சனை சொன்ன, ஐடி கார்டு தாங்களா ஐசியை கொண்டு வரையில் பிடிச்சிட்டோம்ட்டு கன பேரை பிடிச்சி வந்து வச்சுருந்தாங்க. அதில் நானும் ஒரு ஆள். பின்னர் தான் விட்டவங்க இந்த பாஸ்போர்ட் கொண்டு வந்து காட்டி தான் நான் வெளியில் வந்தேன். வீட்டுக்கு சொல்லி பாஸ்போர்ட் கொண்டு வந்து காட்டி தான் நான் வெளியில் வந்தேன். அதுக்கு என் நண்பர் ஒரு ஆள் தான் போய் அதுக்கிடையில் வீட்டில் போய் எடுத்து வந்து அங்கே கொண்டு காட்டினது. இப்படி எனக்கே நடந்தது, ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த எனக்கே நடந்தது. அங்கே பிடிச்ச முஸ்லீம் பொம்பளைகள் ஆம்பளைகள் வயசானாக்கள் எல்லாத்தையும் முடியே இல்லை அன்றைக்கு அந்த 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 ஈஸ்டர் அட்டாக்கு பிறகு நடந்தது. இப்போலாம் குடும்பம் விழுங்க. நான் முஸ்லீம் இல்லை, தமிழன். ஆனால் அந்த தமிழன் என்றாலும் முஸ்லீம் எல்லாம் அவங்களுக்கு கொண்டு தானே இந்த சிறுவை சாலைக்கு. அப்போ பிடிச்சி வச்சுருந்தவங்க மறக்காதீங்க. இதெல்லாம் இதெல்லாம் தெரியாது. இந்த வெங்காயம் இது இப்படி கதைக்குது. மஹிந்த யாத்திரம் அவர் தனக்கு கரைஞ்ச ஜனாதிபதி உனக்கு தெரியாட்டி பேசாமல் இது ஏன் போய் அங்கே அந்த ஒரு கோமாளி அங்கே உன்னை அவங்கள் சாவச்சேரியில் இருக்க டாக்டர் சத்தியமூர்த்தி ஆகலான்னு சொன்னது உண்மை. நீ ஒரு பைத்தியம் உண்டு, அதை நீ நிரூபிக்கிறாய். டாக்டரே உனக்கு சொன்னது பைத்தியம் உண்டு சொல்லி மறக்காத. இப்போ அவங்களெல்லாம் என்ன இன்னும் பார்க்க அவங்க பரவாயில்லை போட. நன்றி. හැමෝටම සමාව ඉල්ලනගෙන අධිකරණ ජනාධිපතිතුමනි ඔබට අවසරයි. මම මෙච්චර කාලේ අවුරුදු 1මාරක් විතර පාර්ලිමේන්තුවේ කතා කරලා තියෙනවා. කිසිම එක්ස්පීරියන්ස් එකක් නැතුව කවදාවත් බය වෙලා නැහැ. හැබැයි ඔබගේ ඉස්සරහා කතා කරනකොට ඇත්තටම මේ ඒකේ වෙනම ෆීලිං එකක්. ඒක කියන්න අමාරුයි. මට ඇත්තටම මම දේශපාලනය කරන්නේ මට ඡන්ද දෙන්නේ දෙමළ ජනතාව. හැබැයි මගේ තාත්තා මං කවදාවත් බොරු කියලා නැහැ. මගේ තාත්තා රස්තවාදී කොටි කියලා ඔයලා කියන එකකින් පොලිසියෙන් 3 වෙනි ප්‍රධානීය විදිහට හිටියේ. මම පොඩි කාලේ ඉඳන් යුද්ධ කාලේ ඉඳන් ජාපානයේ උපදිලා අවුරුදු 39ම හිටියා. හැබැයි අවුරුදු 10ක් විතර කලබෝවිල පේරාදෙනිය හැම පැත්තටම මම ડોක්ටර් විදිහට වැඩ කරලා තියෙනවා. ඇත්තටම දේශපාලනයකට මං කැමති වෙලා ආවේ නැහැ. දේශපාලනයකට තල්ලු වුණා. ආවට පස්සේ ඇත්තටම මම පොඩි කාලේ ඉඳන් හිතනවා සිංහල ඉගෙන ගන්න ඕන කියලා. මම පොඩි කාලේ ඉන්නකොට අපේ අධිකාරී ජනාධිපතිතුමා දෙමළ කතා කරනකොට අර ඩාම් වෙනවා ඩූම් වෙනවා පොඩ පොඩ දන්නේ නැත්නම් ඕගොල්ලෝ කියන අර කතාව ආය බලනවා. අද මේ සභාව ඇතුලේ අධිකාරී ජනාධිපතිතුමාගේ ඉස්සරහා මට කතා කරන්න හම්බෙච්ච අවස්ථාවේ මම ඇත්තටම ගරු කරනවා. මට ඕන කරා චාමරව මෙතෙන්ට ගෙන්න ගන්න. මොකද පාර්ලිමේන්තුවේ අපි ලොකු වගකීමක් කරනවා. අර්ජුනා අපි ඒ වගකීමෙන් ඉන්නවා. ඊටාම හොඳින් ඒ වගකීම ඉටු කරනවා. එතුමත් අපිට ආවා. ඒක ලොකු හයියක්. ඒ නිසා අපි ඔබ අගයන එක ලොකු සතුටක් කියන එක මම සිහිපත් කරනවා. මේ ආණ්ඩුව මර්ධනකාරී ආණ්ඩුවක් විදියට යන්නේ. මේ ආණ්ඩුව තනිකරම මර්ධනේ. මේ ආණ්ඩුව හිතනවා නම් මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාව හිරේ දාලා, ගෝඨාභය රාජපක්ෂ ජනාධිපතිතුමාව හිරේ දාලා, නාමල් රාජපක්ෂව හිරේ දාලා ඒ අයට උදව් කරපු හැමෝම හිරේ දැම්මයි කියලා ඩොලර් එක අඩු වෙන්නේ නැහැ නේ. රුපියලේ අගේ වැඩි වෙන්නේ නැහැ. IMF එකට ගෙවන්න තියෙන ණයට ගෙවන්න ඒක කියනවා නම් අවුව මේ ආවේ හිරේ දැම්මොත් IMF එක අපා දානවා කියලා. එහෙනම් කවන්නේ. එහෙම වෙන්නෙත් නැහැ නේ. එහෙම වෙන්නේ නැහැ.